தமிழாக்கம் தருக. நமக்கு மாற்று வழியில எப்படி கேட்கலாம்? இது மாதிரி ஒரு வாக்கியம் சென்டென்சஸ் கொடுத்துட்டு நமக்கு திரும்ப வாக்கியத்தை எழுத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பயிற்சி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தியா கொடுத்துட்டு அதை அப்படியே தமிழ் எழுத சொல்றாங்க, அது ஒரு பயிற்சி இருக்குது. சில வேலைகளில அந்த பத்தியா இருக்கக்கூடியதுல தனித்தனியா 2-3 வாசகங்களை மட்டும் தனியா பிரிச்சு இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்துல நீங்க அதை படிச்சு புரிஞ்சு உள்ள மனசுக்குள்ள நிறுத்திட்டீங்கன்னு சொன்னா அது எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம், நம்ம பதில் சொல்லிடலாம். புரியுதா? இப்ப இதுக்கு முதல்ல பதில் சொல்லுவோம், அப்புறம் அங்க வரும்போது அதுக்கு பதில் சொல்லலாம். Learning is a treasure that will follow its owner everywhere. Right. A new language is the new life. வாழ்க்கை இப்ப பொண்ணுமா போடக்கூடாதா? ஏன் போட மாட்டேங்கிற அப்புறம் தேர்வுல? வாழ்க்கை வாழ் கூட்டல் கை வாழ்க்கை எழுதுறாரு இல்லையா? இக்கு என்பது பொண்ணுங்க வாழ்க்கை அப்படின்னு எழுதணும். சரி, if you want people to understand, you speak their language. நீ மட்டும் சொல்லுமா பவித்ரா, நீ மட்டும் சொல்லு. அவர்கள் மொழியில் பேச வேண்டும், உரையாட வேண்டும். சரி, அதுல நிறைய பேருக்கு இது புரிஞ்சிடுச்சு, ஆனா எழுதுகிற போது பெரிய சிக்கல் இருக்கு. அதனால இந்த ஒரு வாசகம் மட்டும் வெளிப்படுத்த மனப்பாட பகுதியில 2 பாட்டு சொல்லியிருக்கேன். ஒன்று ஒருமையுடன், இன்னொன்று பாதுகாப்புடன் சொல்றேன். இந்த 2 பாட்டும் திரும்ப எழுதி சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் எழுதி கட்ட, இன்னொரு சிலர் எழுதல, திரும்ப போய் எழுதணும். அந்த மாதிரி இதுல இந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது. உனக்கு புரிஞ்சிச்சு, அது விடைத்தாள தெரியுது, ஆனா விடைத்தாள வாசகம் தப்பா எழுதிருக்கேன். அந்த வாக்கியத்தை தப்பா எழுதக்கூடாது, எழுதினாதான் மதிப்பெண். உனக்கு புரிஞ்சு எழுதினா மட்டும் மதிப்பெண் கிடையாது, கவனமா இருங்க. Knowledge of languages is the doorway to wisdom. பன்மொழி அறிவே இங்க நம்மால் பண்ற தப்புனா தெரியுமா? என்னது? ஞானம் ஞானம் எழுதுறாங்க. ஞானம் எழுதிப்பேன். ஞானம் என்றால் அறிவு, ஞானம் என்றால் உலகம் அப்படின்னு எழுதிருப்பேன். அப்ப நீ புரிஞ்சுட்டு சொன்னா அந்த தப்பு பண்ண மாட்டேங்கிறதால எழுதி வச்சிருப்பேன். அப்ப இங்க என்ன எழுதணும்? பன்மொழி அறிவே ஞானத்தின் நுழைவாயில். ரைட். அடுத்தது, the limits of my language are the limits of my world. என் மொழியின் எல்லையே என் உலகின் எல்லை, உலகின் எல்லை. சரி, மத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குக. இதெல்லாம் 1ஆம் வகுப்பு வினா, அதனால நம்ம படிக்க தள்ளி போயிடலாம். சரி, அடுத்து தாமரையிலே நீர் போல, இது 12ஆம் வகுப்புக்கான வினா, அதனால நம்ம கட்டாயம் படிச்சாகணும். இல்ல தெரியும், ஆனா வாசகத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், பொசுக்குன்னு தப்பு பண்ணிடுவோம். இல்ல கிணற்று தவளை போல என்ன இடணும்பா? முதல்ல எடுத்தோடனே தாமரையிலே நீர் போல, அதனால அடுத்ததுக்கு போயிடலாம். கிணற்று தவளை போல, வெளி உலகம் அறியாமல். சரி, அடுத்தது எலியும் புனையும் போல, பகை, பகைமை உணர்வு அல்லது தீரா பகை, எது ஒன்றாலும் சரி. அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல, தவிப்பு, ஆதரவு அற்ற நிலை அல்லது தவிப்பு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, தெளிவு, தெளிவு, அங்க தெளிவாக அப்படின்னா எச்சமாக அங்க எதுவுமே முடிக்க கூடாது, முழுமையா தெளிவு ஞாபகம் வச்சுக்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அப்போ அச்சாணி இல்லாத தேர் போல என்ன எழுதுறோம்? குடும்ப தலைவர் இறந்ததும் அக்குடும்பம் அச்சாணி இல்லாத தேர் போல தவித்தது. கேள்வி என்ன கேட்கன்னு பாத்துக்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணங்களை எழுத்தாக்க இந்த படத்தை கொடுத்துட்டு நமக்கு கேட்கிறாங்க. இந்த வாட்டி படம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் அந்த படங்களை இன்னும் விவரமா எப்படி நம்ம எழுதலாம், கவிதை வழியில் எழுதணும் கிடையாது. அங்க கவித்துவமாக்கவே கேட்கல, எழுத்தாக்கவே கேட்கிறாங்க. கல்வெட்டு சார்பா என்ன கேட்குது, நம்ம ஒரு பழமொழி, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலை பற்றி என்னன்னு தெரியுதோ எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். ஆரம்ப காலத்தில் தமிழினுடைய வடிவம் இவ்வாறுதான் ஆரம்பித்தது. மனிதன் குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய எண்ணங்களையும் அங்கே சித்திரமாக மாற்றியிருந்தான். பிறகு அதுவே வடிவம் எழுத்து வடிவமாகிறது. சித்திர எழுத்திலிருந்து அதுக்கப்புறம் தான் தமிழ் பிராமி, அதுக்கப்புறம் தான் தமிழ் முடியாது, பல விதமாக பரிணமிக்க பெற்றது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சரிங்களா? இல்ல நான் அந்த கவிதை வழியில் படிச்சிருக்கேன், ஏன்னா கவிதை வழியில் எழுதுங்க, அது ஒரு 7-8 வரிகள் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. அந்தாதி
தொடரால் கவித்துவமாக்குக உங்களுக்கு தெரியும் இல்லையா? விடை மட்டும் சொல்லுங்க. உயிரின் ஒளி, உயிரின் ஒளியே உள்ளத்தின் ஒளி, உள்ளத்தின் ஒளியே உண்மை பேசும் அப்படின்னு எழுதுறீங்க. இதுக்கு இதுவும் 2ஆம் வகுப்புக்கான வினா. அதனால 12ஆம் வகுப்புல அது தேவையான நிகழ்வு இல்லையா? சரி, இருந்தாலும் இந்த கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா 2ஆம் வகுப்பு, இது கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது 12ஆம் வகுப்பு. அப்ப உனக்கு எப்படி கேட்பாங்க? இந்த விடையை கொடுக்க மாட்டாங்க, நீதான் எழுதணும். தமிழறிஞர் முதலில் எழுத்துக்களால் மறைக்கலாம் கேட்பாங்க. தாய்மொழி ஈர்த்து எழுத்துக்கள் வெளிச்சம் தரும். ஆமா. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். ஆமா. முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம். ஆமா. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம் கொடுப்பாங்க. நவீனம் அப்படிங்கிறது என்ன சொல் கண்டுபிடிச்சது? ஏன்னா நாவல்டி ஆங்கிலத்துல நாவல் நம்ம சொல்றோம், நாவல்டி அப்படிங்கிறோம். அதுக்கு தமிழ் எடுத்து சொல்ற புதுமை அப்படின்னு படுத்துறாங்க. ரைட். அடுத்தது பாருங்க. கதையை தொடர்ந்து நிறைவு செய்க. நீ அப்ப திடீர்னு கதாசிரியராக மாறிடுகிறாய். எங்க வகுப்பறையில மட்டும், அங்க தேர்வறையில கதாசிரியர்லாம் மாறக்கூடாது. நீ இங்க இருக்கிறத என்ன அங்க கதாசிரியராக மாறி என்னத்தை நீங்க எழுதினியோ அதேதான் போய் அங்க எழுதணும். அங்க நினைவுதான் வேலை பார்க்கணுமே தவிர கற்பனை நினைவு வேலை பார்க்க கூடாது. கற்பனைக்கெல்லாம் அங்க போக கூடாது. சரிங்களா? இங்க என்ன படிச்ச என்ன எழுதின அதான் அங்க போய் எழுதணும். நீ இங்க உனக்கு சந்தேகம் இருக்குதா இந்த வினாவுக்கு என்ன நம்ம எழுதுறோம், என்ன கற்பனை கதை எழுதுறோம் அப்படிங்கறத அப்படியே எழுதி பார்த்துட்டு அந்த கதையை தான் நேரா கொண்டு போய் அங்க எழுதணும். ஏன்னா ஒவ்வொரு துணைவிலையும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கதை வேப்ப மரம் நம்மகிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒண்ணு எப்படி நான் உறுதுணையாக இருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யறேன், அதை விட்டு என்னையா நீங்க வெட்டி விழுந்துட்டு என்ன பொம்மையா செஞ்சுட்டா நான் அழாமல் என்ன செய்வேன் என்று அந்த பொம்மை கேட்பதாக மாற்றி விட்டணும் நம்ம கதையை. சரிங்களா? ஏதாச்சும் ஒண்ணு, ஆனா அந்த கதை கொண்டு வர மாதிரி இருக்கணும். மேலும் அந்த நேரத்தில் யோசித்து எழுதாததாக இருக்க வேண்டும். இப்பொழுது யோசித்து எழுதிவிட வேண்டும். ஞாபகம் இதுல தேவை. ஆந்த்ரோபாலஜி மானுடவியல், தொல்லியல், ஆராய்ச்சி, ஃபைன் ஆர்ட்ஸ், கலாய்வு, கல்வெட்டியல். ஆமா. ரா பத்மநாபன் பதிப்பித்தது. ஆமா. டாக்டர் பொற்கோ எழுதிய நூல். சுவரொட்டிகள் ஆசிரியர். ஆமா. நெல்லூர் அரசி. மறைந்து போன தமிழ் நூல்கள். தமிழ் கலைகள். அவ்வளவுதான். அடுத்தது இயல் 2. இயல் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்புதல் பணி. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இயல் 2. இயல் 1ல வேற என்ன பகுதி இருக்கு நாம படிக்க வேண்டியது? தமிழா எழுதுவோம். எல்லாத்தையும் ஒரு ஆரம்பிச்சிங்களா? தமிழா எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம மொழி நடையாளங்களை மீட்டவர் அதை வாசிச்சா. சரி, அதுல துணைவர் எடுத்துட்டு அந்த 2 பாடங்களுக்கு கூடுதல் கணக்குல ஒரு 5 நிமிஷம் கூடுதல் கணக்கு நீங்க படிச்சுட்டீங்க. விடையை பார்க்காம அது ஒரு வாசிக்கலாமா?